வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பிப்ரவரி மாத பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மாத தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், மகர ராசியில சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் இருக்கு. அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாத தொடக்கத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசியிலிருந்து அந்த கும்ப ராசிக்கு ராகுவோட சேர்க்கை பெறுகிறார். அடுத்து 6ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் அந்த மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு புதன் ராகுவோட சேர்க்கை அடைகிறார். இந்த புதன், சுக்கிரன், ராகு இந்த 3 கிரகங்களும் 6ஆம் தேதியிலிருந்து சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்க போகுது. அடுத்து 13ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது அந்த சூரியன் ஆகப்பட்டவர் அந்த கும்ப ராசியில பெயர்ச்சி ஆகிறார். இந்த கும்ப ராசியில ஏற்கனவே 3 கிரகங்கள் புதன், சுக்கிரன், ராகு இதோட சேர்ந்து அந்த சூரியனும் பயணிக்க போறார் அந்த 13ஆம் தேதியிலிருந்து. அடுத்து அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் இப்போ உச்ச செவ்வாயாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு 23ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். 23ஆம் தேதி பிப்ரவரி மாசம் பயிற்சி ஆகும் போது அந்த கும்ப ராசிக்கு பயிற்சியார். இதனால இந்த கும்ப ராசியில பாத்தீங்கன்னா 23ஆம் தேதியிலிருந்து இந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 5 கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போது. இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா நிழல் கிரகமான அந்த சர்ப்ப கிரகமான அந்த ராகுவோட சேர்ந்து இந்த 4 கிரகங்களும் பயணிக்கும் போது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இந்த 28 நாட்கள்ல இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரிஷப ராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறார். அவர் ராகுனுடைய சேர்ந்து, அதாவது ராகு, குரு, சூரியன், புதன், சுக்கிரன் இந்த மாதிரியாக இந்த 4 கிரகங்களோட சேர்ந்து பயணிக்க போறார். இதனால இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட நிறைய வரவுகள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். தொழில் ரீதியான கடன்களும் இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு அடையிறதுக்கு உண்டான ஒரு தருணம். நிறைய புதிய கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரமாகவும், தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சிக்காக அந்த புதிய கடன்கள்ல உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், அடுத்து மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திர அன்பர்களுமே இவர்களினுடைய வேலை ரீதியான சில மாற்றங்களை இந்த மாதம் அனுபவிக்க போறீங்க. ஏன்னா டிசம்பர் நவம்பர்ல இருந்து நிறைய பேருக்கு வேலை இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவர்களினுடைய தசாபுத்தியாக இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோச்சார கிரகங்கள்னால இந்த மாதிரியாக வேலை இழப்புகள்ல நிறைய ஒரு அமைப்புகள் இருந்திருக்கும். இந்த பிப்ரவரி மாதத்துல அதிலிருந்துலாம் ஒரு நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு தருணம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலனாலும் நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன் மேடம், ஆனா எனக்கு இங்க வேலை இன்னும் கிடைக்கல அப்படின்ற அளவுக்கு இருக்கிறாங்க. இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல அதற்குண்டான ஒரு மாற்றங்களும் நல்ல நீங்க எதிர்பார்த்தபடி ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்துல 4 பேர் தான் இருப்பாங்க, அந்த 4 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்து பேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய ரிஷபராசி என்பர்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, எனக்கு நிறைய கால் வந்து அதுல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எல்லாரும் ரிஷபராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா குடும்பம் ரீதியாக அதிகப்படியாக மனக்கவலைகளை சுமந்து கொண்டு இருக்கின்றோம். என்னதான் ஒரு பொருளாதார வளர்ச்சி இருந்தாலும் அந்த குடும்பம் நல்லா இருந்தாதான் அந்த பொருளாதார வளர்ச்சியவே நம்ம சந்தோஷப்பட முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல எங்களுக்கு என்ன ஒரு மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்ற கேள்விகள் அதிகப்படியாக இருக்கு. இந்த பிப்ரவரி மாதத்துல அந்த குடும்பம் ரீதியான நிறைய ஒரு மன நிம்மதியான ஒரு சூழ்நிலைகள், நிறைய கால நேரங்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகளோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கு. அது இந்த மாதம் முழுமையாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா அந்த குடும்ப ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் அங்க 10ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து
சேர்ந்து இருக்கிறார். ஒரு சின்ன மனக்கசப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்காக அந்த 2ஆம் இடத்துலயே குரு பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக நீங்க சில விஷயங்களை தியாகம் செய்யணும், குழந்தைகளுக்காக நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலை அப்படின்றது இந்த இடத்துல ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் சொத்துக்கள் ரீதியான சில இழப்புகளை கொடுக்கும். இந்த பிப்ரவரி மாதம் யார் யாரெல்லாம் சொத்து விற்கணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த சொத்துக்களை விற்று நீங்க கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு தருணம். சொத்து என்னைக்கு வாங்கினாங்களோ இந்த ரிஷபராசி என்பர்கள் அன்னையில இருந்தே தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், எதிர்பாராத பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு போகுது, இதனால ரொம்ப மன ரீதியான பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதத்துல அந்த சொத்துக்களை விற்கக்கூடிய சில முயற்சிகள்ல நல்ல ஒரு நிவர்த்திகள், நீங்க எதிர்பார்த்த ஒரு விலைக்கு அதை சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு தருணம். கடந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சொத்தினுடைய மதிப்பை விட ஒரு 1% 2% குறைவாக கேட்கறதுக்கு தான் வாய்ப்புகள் இருந்திருக்கே ஒழிய அதை விட கொஞ்சம் லாபமாக அதிகமாக விற்போம், நம்ம வாங்கின அமௌண்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக விற்கிறோம் அப்படின்ற ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலைகள் இருக்காது. இந்த பிப்ரவரி மாதத்தில் விற்கக்கூடிய ஒரு சொத்தின் மதிப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் புதிதாக ஒரு அலுவலகங்களை, தொழில் ரீதியான சில அலுவலகங்கள்லாம் திறக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்குன்னு சில ஆஃபீஸ் போட்டு அதில் சில விஷயங்களை செய்து பிஸ்னஸ் ரீதியான சில வளர்ச்சிகளை செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணம். பெண்கள் உங்களுடைய வருமானத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராவது வர்றாங்க உங்ககிட்ட உதவி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் எடுத்து தூக்கி கொடுத்துடக்கூடாது. கொடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு 6 மாத காலத்திற்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. இதனால நீங்கள் பொருளாதார ரீதியாக சிரமப்படக்கூடிய ஒரு தருணம். அதனால பெண்கள் வருமானத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது. இந்த காலகட்டம் மாணவர்கள் அவர்களினுடைய படிப்புல கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். எனக்கு தான் எல்லாமே தெரியுமே, நான் சூப்பராக படிச்சிருவேன், என்னை போட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியாக அந்த பெற்றோர்கள் கிட்ட கொஞ்சம் தேவையில்லாமல் கடிந்து பேசக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதை எல்லாத்தையுமே சரியாகும். ஆனாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்களினுடைய போக்கில் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இருந்தே அந்த மாணவ பருவங்கள் தங்களுடைய படிப்புல ரொம்ப கவனத்தோட செயல்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த ரிஷபராசி என்பர்களினுடைய 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அதனால ஒரு சின்ன ஒரு தோல்வியை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாணவர்கள் அவர்களினுடைய முக்கியமான முடிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ஏதாவது தேவையில்லாத வழிகளில் போகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அபவ் 25 இயர்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படி கேர்ஃபுல்லா இருக்காத பட்சத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொந்தரவுகள், உங்களுக்கு தேவையில்லாத ஒரு வழக்குகள் சந்திக்கக்கூடிய ஒரு தருணம், இல்ல ஒரு மென்டலி டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஒரு தருணம், இதெல்லாமே அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு. காதல் செய்யக்கூடிய நபர்கள் இந்த மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு தருணம். 10ஆம் இடத்துல ராகுவோட 5 கிரகங்களும் சேர்றதுனால இந்த மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யாரு கூடயாவது நீங்க தெரிந்த நபர்கள் கூட ஒரு அவுட்டிங் போறதோ இல்ல தேவையில்லாத ஒரு நண்பர்கள் கூட நீங்க சில செலவுகளை செய்யறதோ இதுலலாம் ரொம்ப கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது. இஃப் சப்போஸ் அந்த இடத்துல கவனம் இல்லை, கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சில இழப்புகள் இழக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு தருணம். அதே சமயத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு தருணம். தனக்குன்னு ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு, ஏன்னா அங்க சொந்த ஊர்ல நீங்க சொத்தை வித்திருப்பீங்க, அதன் மூலமாக இங்க ஒரு சொத்தை வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான சில முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு நேரம். அதனால சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இது எல்லாமே பொதுவான பலன்கள், கோச்சார கிரகங்களினுடைய பொதுவான பலன்கள், இந்த பிப்ரவரி மாத பலன்கள். இதுல உங்களுடைய திசாபுத்தி பலன்கள், உங்களுக்கு உண்டான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். பர்சனல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் இருக்கும், அது
எல்லாமே நம்ம வெளிப்படையாக இந்த பதிவில் முழுவதுமாக சொல்ல முடியாது. அதனால் இந்த பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா அதற்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.